ஒரு வருஷம் முழுசும் தவம் இருக்கிறது இந்த ஒரு மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதுக்கு சமம். அதனாலதான் சித்தர்கள் இதை மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க. உலகமே இருளில் மூழ்கியிருக்கும் அந்த நேரத்தில் நம் அகக்கண்களை திறந்து பிரபஞ்ச சக்தியோடு நம்மை இணைக்கும் ஒரு உன்னதமான நாள்தான் இந்த மகா சிவராத்திரி. 2026 இந்த நாள் எப்போது வருகிறது? இந்த நாளில் ஒளிந்திருக்கும் ஆன்மீக அறிவியல் என்ன? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. முருகன் அடியார் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அப்பனும் மகனும் ஒன்று என்பார்கள். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான நமது முருகப்பெருமானின் அருளோடு இன்று ஒரு மிக முக்கியமான ஆன்மீக தகவலை பார்க்கப் போகிறோம். வருகின்ற 2026 ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி கொண்டாடப்பட உள்ளது. இது வெறும் விரத நாள் மட்டுமல்ல, ஜோதிட ரீதியாக அண்டவெளியில் ஒரு மாபெரும் அதிரடி மாற்றம் நிகழப்போகும் நாள். முதலாம் காலம் மாலை 6:11 முதல் இரவு 9:23 வரை. இது பிரம்மதேவர் வழிபட்ட காலம். சிவபெருமான் சோமஸ்கந்தராக காட்சி தருகிறார். இல்லறம் நல்லறமாக இருக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் இந்த நேரத்தில் வழிபட வேண்டும். இரண்டாம் காலம் இரவு 9:23 முதல் நள்ளிரவு 12:35 வரை. மகாவிஷ்ணு வழிபட்ட காலம். இறைவன் தட்சிணாமூர்த்தியாக தெரிகிறார். கல்வி, செல்வம் மற்றும் லட்சுமி கடாட்சம் பெற இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். மூன்றாம் காலம் நள்ளிரவு 12:35 முதல் அதிகாலை 3:47 வரை. மிக முக்கியமான காலம். அன்னை பராசக்தி வழிபட்ட நேரம். சிவன் லிங்கோத்பவராக அக்னி பிழம்பாக தோன்றும் நேரம். மோட்சம் மற்றும் ஞானம் பெற தேன் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். நான்காம் காலம் அதிகாலை 3:47 முதல் காலை 6:59 வரை. 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் வழிபடும் காலம். கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து ரிஷபாரூட மூர்த்தியை வணங்கினால் நினைத்த காரியங்கள் கைகூடும். சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கணும்னு சொல்றது நமது புறக்கண்ணை இல்லை, நம்ம அகக்கண்ணை. மாசி மாதத்தில் வரும் இந்த திதியில் கோள்களோட அமைப்பு இயற்கையாகவே மனித உடலில் இருக்கும் உயிர் சக்தியை மேல் நோக்கி நகரச் செய்கிறது. இரவு 12 முதல் காலை 6 வரை ஒருவர் விழித்திருந்து தியானித்தால் அந்த பேராற்றல் நம் உடலுக்குள் நேரடியாக பாயும். முருக பக்தர்கள் ஏன் சிவராத்திரியை கொண்டாட வேண்டும்? திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சிவபூஜை செய்ததை கவனித்திருக்கிறீர்களா? முருகனே தன் தந்தையை பூஜித்து தான் சூரபத்மனை வென்றார். சிவராத்திரி அன்று நீங்கள் ஓம் நமசிவாய் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் அது முருகப்பெருமானை மகிழ்விக்கும். ஏனென்றால் தந்தையின் பெருமையை உலகிற்கு சொன்னவர் அவர். அன்று இரவு முழுவதும் கந்தர் அனுபூதி மற்றும் திருப்புகழ் பாடினால் சிவனின் அருளோடு முருகனின் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருப்பது எப்படி? காலையிலேயே குளித்துவிட்டு சிவாய நம் என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். முழு உபவாசம், தண்ணீர் மட்டும் இருப்பது சிறப்பு. உடல்நிலை சரியில்லாதவர்கள் பால், பழம் எடுத்துக் கொள்ளலாம். முக்கியமாக அன்று மதியம் உறங்கக்கூடாது. இரவு முழுவதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இதற்காக பாடல்கள் பாடுவது அல்லது ஆன்மீக சொற்பொழிவு கேட்பது நல்லது. அபிஷேகத்திற்கு வில்வ இலைகள் கிடைத்தால் அது மிகச் சிறப்பு. ஒரு வில்வ இலை சிவனுக்கு மட்டுமல்ல, முருகனுக்கும் பிரியமானது. 2026 வரும் இந்த மகா சிவராத்திரி உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை தகர்க்கப் போகிறது. சிவராத்திரி அன்று விரதம் இருந்து மறுநாள் காலை தானம் செய்து விரதத்தை முடிப்பது முழு பலனை தரும். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஈசன் மற்றும் முருகனின் அருளை பெற பிரார்த்திக்கிறேன். ஓம் நமசிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.